குக் வித் கோமாளி சீசன் 5யோட ஷூட்டிங் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மேலும் ஷூட்டிங் அப்போ நிறைய சர்ப்ரைஸான விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்காமா. வழக்கத்துக்கு மாறா ரொம்ப வித்தியாசமாக செட் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட பிக் பாஸ் வீடு மாதிரியே செட்டும் ரொம்ப பெருசாக அமைஞ்சிருக்கு. அதே போல் பேண்ட்ரியுமே வழக்கத்துக்கு மாறாவே ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் சைஸில் இருந்திருக்கு. குக் வித் கோமாளி செட்டும் பேண்ட்ரியோட ஃபோட்டோவும் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக பேசப்பட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் குக் வித் கோமாளி சீசன் 5ல் கண்டஸ்டன்ஸ் யாரெல்லாம் கலந்துருக்காங்க அப்படின்ற லிஸ்ட்டு கூட அப்டேட் ஆகிருக்கு. அந்த வகையில் பாண்டியன் ஸ்டோர் 2ல் ஆக்டராக இருக்கவர் தான் வசந்த். இவருமே ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக கலந்துக்க போகிறாங்களாமா. இவரை தொடர்ந்து மாடலான திவ்யா துரைசாமியும் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக இருக்க போகிறாங்க. மேலும் போன சீசனில் ஆண்ட்ரி இருந்த மாதிரி இந்த சீசனில் அவங்கள ரீமேக் பண்ணுற மாதிரியே பாண்டியை சேர்ந்த கிருஷ்ணா மெகன்சி கூட இதில் கலந்துக்க போறாராமா. இவரை தொடர்ந்து விடிவி கணேஷ் கூட குக் வித் கோமாளி சீசன் 5ல் கலந்துட்டு இருக்காராமா. மேலும் மியூசிக் டைரக்டரான ஸ்ரீகாந்த் தேவாவும் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்டா கலந்துட்டு இருக்காரு. இவரை தொடர்ந்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச பிரபல யூடியூபர் இர்ஃபான் கூட ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்டா அவரோட டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்காக இதில் கலந்துட்டு இருக்காரு. மேலும் மலையாள நடிகையும் ஒரு டான்ஸ் கலைஞருமா இருக்க ஷாலினி ஜோயா கூட குக் வித் கோமாளியில் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்டா இருக்காங்க. இவங்க ஆக்ட்ரஸ் அண்ட் டான்சர் மட்டும் இல்லாமல் பிரபல யூடியூபரான டிடிஎஃப் வாசனோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இதனால் டிடிஎஃப் ஃபேன்ஸ் எல்லாமே இவங்களை பார்க்கறதுக்கு செம ஆர்வமாக காத்துட்டு இருக்காங்க. மேலும் ஜாக்குலின் விஜய் பிரியங்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக கலந்துட்டு இருக்காங்க. மேலும் பிக் பாஸ் சீசன் 5ல் இருந்த விஜய் கதிரவன் கூட இதில் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக கலந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி கண்டஸ்டன்ட் லிஸ்ட் எல்லாம் ஒரு பக்கம் வெளியாயிட்டு இருக்கு. கோமாளிகள் யார் யார் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஆல்ரெடி ப்ரொமோல பார்த்த மாதிரி குறைஷி, சுனிதா, புகழ், கேபிவை ராமர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே கன்ஃபார்ம் கோமாளியாக இருந்துட்டு இருக்காங்க. இவங்கள தொடர்ந்து நியூ கோமாளி அப்படின்னாலே ராஜாராணி சீசன் 1ல் ஒன் ஆஃப் த ஆக்ட்ரஸாக இருந்தவங்க தான் சோபம். இவங்களுமே ஒன் ஆஃப் த கோமாளியாக கலந்துட்டு இருக்காங்க. இவங்கள தொடர்ந்து பழைய கோமாளியாக இருக்க மோனிஷா, ஜிபி முத்து அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வழக்கம் போல கோமாளியாக கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ஜட்ஜஸ் அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி பட் சார் நான் சிடபிள்யூசிக்கு இனிமேல் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ குக் வித் கோமாளி சீசன் 5ல் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தாமு அண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் இவங்க 2 பேரும் தான் ஜட்ஜஸாக இருக்காங்க. அதே போல் ஆங்கரிங் அப்படின்னு பார்த்தோம்னா ரக்ஷன் அணி மணிமேகலை இவங்க 2 பேருமே சேர்ந்து இந்த தடவை ஆங்கரிங் பண்ணுறாங்க. சிடபிள்யூசி இப்போ டோட்டலாக வேற மாதிரி எடுத்திருக்காங்க. இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு பிரம்மாண்டமாக கிராண்ட் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டு செட்டையே வேற லெவலில் ரெடி பண்ணியிருக்காங்க. பேண்ட்ரியும் அதை விட பெருசாக ரெடி பண்ணியிருக்காங்க. நிறைய சேஞ்சஸோட ரொம்ப வித்தியாசமாக இந்த குக் வித் கோமாளி சீசன் 5 இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாரும் இப்போ இருந்து எக்ஸைட்டடாக இருக்காங்க.